இருமொழிக் கொள்கைதான் வெற்றி பெற்றுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். சென்னை ஓட்டேரியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் தமிழ் மொழியை கொண்டுவர முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். தெற்கில் தமிழ்நாடு இருமொழிக் கொள்கை அமல்படுத்தப்பட்டது காரணமா ஆண்டாண்டு காலம் சக்சஸ் ஆகுது, வெற்றி பெற்றிருக்கு, தோல்வி இல்லை. அண்ணாமலை அவரே இருமொழிக் கொள்கையை தானே படிச்சுட்டு வந்தார். அவரு மும்மொழி கொள்கை படிச்சுட்டு வந்தார். அவரு ஹிந்தி விரும்புறவங்க கத்துக்கலான்னு சொல்லிட்டு போங்க. எங்களுக்கு அதில் மாறுபட்டு இருக்கு. ஆனால் ஒரு மொழியை அழிச்சு இன்னொரு மொழியை திணிக்காதீங்க. பாடமொழி திட்டம் இருக்கு இல்லையா, சிபிஎஸ்இ, அதில் தமிழ் கொண்டு வருவாங்களா? இவங்க தமிழ் கொண்டு வர சொல்லுங்க. தமிழ் கொண்டு வர்றதுக்கு உங்களால முடியாது. ஆனால் இது ஒரு கொல்லைப்புற வழியா வருது. என்னன்னா கொல்லைப்புற வழி. அது கோர்ட்ல இருக்கு. அது குறித்து நான் எந்த கருத்தும் சொல்ல. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, அதோட பேட்டியின் போது பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணியுடைய கண்ணியத்தை காப்பாற்று. அதுதான் எங்களுடைய கருத்து. அதாவது விமர்சனங்களை தவிர்த்திருக்கலாம். தொகுதி மறுசீரமைப்பு மூலம் வட மாநிலங்களில் உள்ள தொகுதிகள் அதிகரிக்கப்படுமா என்பது குறித்து மத்திய அரசு தெளிவாக கூறவில்லை என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து மாநிலங்களுக்கும் சரிசமமான உரிமையை கொடுக்க வேண்டும் என்பதே திமுகவின் கோரிக்கை என குறிப்பிட்டார். இதற்காகத்தான் அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் மத்திய அரசின் பழிவாங்கும் போக்கிற்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மக்கள் சரியான முடிவுகளை தருவார்கள் என அவர் தெரிவித்தார். வட மாநிலங்களுக்கு நம்பர்ஸ் ஏறப்போதா இல்லையாங்கிறது வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் எங்களுடைய தலைவர் திருப்பி சொல்றது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் இனிமேல் எந்த விதமான மாற்றமும் வராது. அப்படி மாற்றம் வந்தால் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியான சரிசமமான உரிமை கொடுங்க, நம்பர் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கொடுங்க அப்படிங்கிறது தான் திமுகவுடைய கோரிக்கை. எங்களுடைய தலைவர் அனைத்து கட்சி கூட்டத்தையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விட்டிருக்கிறார் 5ஆம் தேதி. அதில் ஒரு சிறப்பான முடிவு எடுக்கப்படும். வட மாநிலங்களுக்கு நம்பர்ஸ் ஏறப்போதா இல்லையாங்கிறது வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் எங்களுடைய தலைவர் திருப்பி சொல்றது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் இனிமேல் எந்த விதமான மாற்றமும் வராது. அப்படி மாற்றம் வந்தால் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியான சரிசமமான உரிமை கொடுங்க, நம்பர் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கொடுங்க அப்படிங்கிறது தான் திமுகவுடைய கோரிக்கை. எங்களுடைய தலைவர் அனைத்து கட்சி கூட்டத்தையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விட்டிருக்கிறார் 5ஆம் தேதி. அதில் ஒரு சிறப்பான முடிவு எடுக்கப்படும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, थैंक यू அவர்கள் மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.